வணக்கம். நான் ராமேஸ்வரத்துலேருந்து பேசுகிறேன். நான் 20 வருஷமாக ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். முன்னாடி வந்து டீசல் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து வெறும் 60 ரூபா 70 ரூபாய்க்கு டீசல் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து கேஸுக்கு கம்மியாக இருக்கிறதுனால கேஸுக்கு மாறணும். இப்போ வந்து கேஸே இப்போ 80-90 ரூபாய்க்கிட்ட இப்போ ரேட்டு ஏறிக்கிட்டு இருக்கு. 2 ரூபா 50 3 ரூபா ஒரு நாளைக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது. இங்கே சுற்றுலாத்தலமும் ஆட்கள் கம்மியாக வர்றாங்க. இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பேர் நந்தகுமார், ராமேஸ்வரத்துலேருந்து. பெட்ரோல் விலை அதிகமாக இருக்குன்னு சிஎன்ஜி ஆட்டோ எடுத்தோம். சிஎன்ஜிலையும் இப்போ 2 ரூபா 50 காசு விலை ஏறி இருக்குது. தேர்தல் டைமாக இருக்கிறதுனால மக்களோட வருகையும் குறைவாக இருக்குது. இதனால் எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. இப்போ 2 ரூபா 50 காசு இப்போ விலை ஏறி இருக்குது. இப்போ காலப்போக்கில் அப்படியே விலை ஏறிக்கிட்டே போயிருந்துச்சுன்னா பெட்ரோல் விலையோட இது அதிகமாகிரும்னு மக்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. என் பேர் தினேஷ்குமார். ராமேஸ்வரத்தில் பஸ் ஸ்டாண்டில் ஓட்டிக்கிருக்கேன் ஆட்டோ. என் பேர் ரிச்சர்டு. பாம்பன் தங்கச்சிபடம் ராமேஸ்வரனுக்கு ஆட்டோ ஓட்டுறோம். பார்த்திங்கன்னா சிஎன்சி ரேட்டு ஏறி போச்சு. இந்த மாதிரி விலைவாசி ஏறிக்கிட்டே போனால் பொதுமக்கள் பாதிப்பு, எங்களுக்கும் பாதிப்பாக இருக்குது. இப்போ போக்குவரத்து நம்ம டூரிஸ்ட்டு வர்றவங்கலாம் குறைஞ்சி போச்சு. இப்போ நாங்கள் ரேட்டு கூட ஏற்றுனோம்னா பார்ட்டி ஏற மாட்டாங்க. அதனால் வாடகை சம்மந்தமாக இந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. பொதுமக்களுக்கு பாதிப்பாக இருக்குது, எங்களுக்கும் பாதிப்பு. நாங்கள் வாடகை வண்டி ஓட்டுறோம். ஓடுதோ ஓடலையோ 500 ரூபா கலெக்ஷன் கொடுக்கணும். இப்படி இருக்கும்போது எப்படி ஜிஎன்சி ஏற்றுனா நாங்கள் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும். ஆட்டோக்கார வாழ்வாதாரமெல்லாம் பாதிப்பாகும். நாங்கள் இதுக்கு போராட்டம் பண்ணுவோம்.